ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் டு நைட் vlog வந்து பார்க்க போகிறோம். ரொட்டீன்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்போலாம் வந்துட்டு நம்ம ரொட்டீன் மாறிட்டே இருக்கா. அதனால் இது ஜஸ்ட் ஒரு vlog, ஓகேவா? ரொட்டீனாக டெய்லி என்னோடய ஈவினிங் டு நைட் இப்படி தான் போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கு இவங்க கூட. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இமையை வந்துட்டு காலையிலே வந்து குளிக்க வச்சுட்டேன் ஒரு 11 o'clock போல். ஆனால் மொழி வந்துட்டு ஈவினிங்காக தான் வந்துட்டு குளித்தா. அவளை குளிக்க வச்சுட்டு நானும் வந்துட்டு குளிச்சிட்டேன். எப்போவுமே இவங்களை குளிக்க வைக்கிறதுனால நானும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன்னா, அதனால இவங்களை குளிக்க வைக்க முடிச்சுட்டு உடனே நானும் குளிச்சிடுறேன். ஏதோ இவங்க புண்ணியத்தினால இப்போலாம் வந்துட்டு ஒழுங்காக குளிக்க முடியுது என்னால். ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் மம்மி வந்து பாப்பா 2 பேரையும் குளிக்க வைக்கிறப்போலாம் நான் வந்து 2 நாள் 3 நாள் ஸ்ட்ரெயிட்டெல்லாம் குளிக்காமலே இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு ஹெக்டிக்காக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் மொழியை வந்துட்டு குளிக்க வச்சுட்டு அவளுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி லோஷன்லாம் அப்ளை பண்ணுறதுனா திடீர்னுட்டு கிராங்கி ஆகிட்டா அவள். அவளுக்கு வந்து நான் பால் கொடுத்தேன், பட் அவள் வந்துட்டு செட்டில் ஆகலை. சரி, அதனால் வந்துட்டு டேரெக்ட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டேரெக்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி 2 பேரும் வந்துட்டு ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க அப்படின்னா டேரெக்ட் ஃபீட் என்ன தான் அவங்களுக்கு மில்க் ஃப்ளோ இல்லை அப்படின்னாலும் சும்மாவே சக் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு செட்டில் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் அவளும் வந்துட்டு செட்டில் ஆகிட்டா. நல்ல தூக்க கலக்கத்துக்கு போயிட்டா அவள் அசையாமல் இருக்கிற நேரம் பார்த்து நானும் அவளுக்கு வந்துட்டு அழகாக பொட்டெல்லாம் வந்துட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பொட்டுலாம் வைக்க மாட்டேன், சும்மா அன்றைக்கி ஒரு நாள் சின்னதாக பொட்டு வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்னு பார்த்தா செம்ம அழகாக இருந்துச்சு 2 பேருக்குமே. அதனால் அப்போதுலேருந்து 2 பேருக்கும் க்யூட்டாக குட்டியாக வந்துட்டு பொட்டு வச்சு விடுறது. இப்போலாம் பொட்டு வச்சு விட்டுட்டு அதை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஃபுல் ஃபேஸ்க்கெலாம் போட மாட்டேன், வெறும் அந்த பொட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு டாட் மட்டும் வச்சுடுவேன். மற்றபடி பாப்பா 2 பேருக்கும் நான் பவுடர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவ்வளோதான், பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணி அவளை வந்து தூங்க வச்சாச்சு. தொட்டிலில் போட்டாச்சு. ஹாலில் வந்துட்டு நாங்கள் இந்த தொட்டில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு அவளை போட்டு தூங்க வச்சாச்சு. மீன்வைல் பெட்ரூமில் வந்துட்டு இமை தூங்கிட்டு இருந்தாலா, அவளும் வந்துட்டு ஏஞ்சிட்டா. இது எப்போவுமே இப்படி தான், இந்த மேம் தூங்கினாங்கன்னா அந்த மேம் ஏஞ்சிருவாங்க. மாற்றி மாற்றி இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவளுக்கு பாலை கொடுத்து அவளை கொஞ்சம் நேரம் செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக செல்ஃப் கேர் பண்ணலாமே அப்படின்ட்டு உட்காந்தேன். ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணேன் பால்மாஸ்லேருந்து. அண்ட் பாடி லோஷன் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணேன். ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் கூட ரொம்பலாம் டெய்லிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. எப்போனா என் கண்ணில் பட்டுச்சுன்னா எடுத்து அப்ளை பண்ணிப்பேன். இப்போலாம் எண்ணெய் டேக் கேர் பண்ணுறதுக்கு எங்கே டைம் இருக்குது எனக்கு. அப்புறம் லைட்டாக வந்துட்டு எண்ணெயும் தேய்ச்சிக்கிட்டேன் தலைக்கு. ஏன்னா வந்துட்டு முடி ரொம்ப மோசமாக இருந்துச்சா, சிக்கு எடுக்க முடியாத நிலையில் இருந்துச்சு. சரி, எண்ணெய் தேய்ச்சாச்சும் சிக்கு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அப்பையும் நல்லா சிக்கு பிடிச்சிருந்துச்சு. முடி வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே அந்த ரூட்டோடு வந்துட்டு உதிர்ந்து விழுது. எப்போல்லாம் வந்துட்டு தலைக்கு சீப்பு வைக்கிறேனோ அப்போல்லாம் இந்த அளவுக்கு வந்துட்டு முடி கொட்டிகிட்டே இருக்குது. நல்லா கொட்டுது இப்போல்லாம் முடி. நான் வந்துட்டு பின்னல் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் சிக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. பின்னல் போட்டு எனக்கு பேண்டு தேடினா அதை வந்துட்டு காணும். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்ட்டு பாப்பாவோட இந்த ஹெட் பேண்ட் வந்துட்டு இருந்துச்சு, அதே வந்துட்டு நான் ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போலாம் எல்லாமே பாப்பாவோட திங்ஸ் பாப்பாது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்னோடய திங்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. அதனால் சரின்ட்டு அவங்கள்தான் இருந்தா என்ன, என்னதான் இருந்தா என்ன, எல்லாம் நம்மளுது அப்படின்ட்டு நினச்சி அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இமைக்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து கதை பேசிகிட்டு இருந்தேன். அந்த அம்மா நல்லா பேசுவாங்க. அவட்ட அப்படியே பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜெப்டோலேருந்து கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்துருந்துச்சு. சும்மா கொஞ்சம் எசென்ஷியலாக தேவைப்படுற திங்ஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். பால் பேக்கெட்லாம் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு வந்த உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் அப்புறம் பாப்பாவோட பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் வாங்கியிருந்தேன். அப்புறம் டேட்ஸ் வாங்கியிருந்தேன். ஓவர் நைட் ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். ஓட்ஸ் வந்துட்டு அதில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. அப்புறம் கார்பேஜ் பேக் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் பீனட் பட்டர் வந்துட்டு இது ஸ்வீட் இல்லாத பீனட் பட்டர், அதாவது சுகர் இல்லாத பீனட் பட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் மெயின், இது வந்துட்டு இந்த காஃபி பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து மூடி இல்லாமல் வந்துருந்துச்சு. ஆனால் சீல் வந்து பிடிக்காமல் டைட்டாக தான் இருந்துச்சு. அதனால் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆல்ரெடி இந்த பாட்டில் கேப் வந்துட்டு இருந்துச்சா, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து டாட்டா காஃபி கோல்டு வெண்ணிலா ஃப்ளேவர், ஓகேவா? என்கிட்ட ஆல்ரெடி இந்த ப்ரௌனி ஃப்ளேவர் வந்துட்டு இருக்குது. இது நான் செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரௌனி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வெனிலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். நான் வந்துட்டு சரியான காஃபி பைத்தியம். இன்னொன்று வந்துட்டு இந்த ரேஜின்னு சொல்லி இந்த காஃபி பவுடர், சாக்லேட் காஃபியா இது. சரி, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்துட்டு இது பிடிக்கல, ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை வாங்க மாட்டேன். ஸோ அதான் பால் வந்துட்டு நான் காய்ச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு ஆர்வம் தாங்கலை. காஃபி பவுடர் வேறு புதுசாக வாங்கிட்டோமா, எனக்கு இது டேஸ்ட் பார்த்தே ஆகணுன்ட்டு உடனே போட்டாச்சு. நிறைய பேர் வந்துட்டு காஃபி குடிக்கக்கூடாது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காஃபி கூட குடிக்கலன்னா நான் வந்துட்டு என்ன நிலமை ஆவேன்னு தெரியாது. அதனால் நான் டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன் காஃபி குடிக்கலாமா அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 or 2 cups எடுத்துக்கலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் காஃபி வந்துட்டு என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. நிறைய பேர் சாக்லேட் கூட நிறையா சாப்பிடாதீங்கன்னு சொன்னீங்க. ஸோ சாக்லேட் வந்துட்டு இப்போ அவ்வளோவா எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் காஃபி வந்துட்டு என்னால் சுத்தமாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே முடியல. அண்ட் காஃபி வந்து நான் குடிக்கிறேன்னா சில ரூல்ஸ் இருக்குது. எனக்கு வந்துட்டு என்னோடய காஃபியில் வந்துட்டு நுரை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் மெயினாக நான் காஃபி குடிக்கிறேன்னா ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷனில் உட்காந்து சாப்பிடணும், குடிக்கணும்.
எனக்கு வந்துட்டு நான் காஃபி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீ டைம். ஸோ அதனால் நிம்மதியாக ஒரு பொசிஷனில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டே பாப்பா வந்து தொட்டில் ஆட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு லைட்டாக எந்திரிக்கிற மாதிரி இருந்தால். மீன்வைல் மம்மியும் வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்துட்டு என்னோடய கால்சியம் டேப்லெட் அப்புறம் என்னோடய அயன் டேப்லெட்லாம் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் டேடி வந்துட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்துட்டு என்னோடய டெலிவரி முடிஞ்சு செகண்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணுறேன். 3.5 மாதம் ஆயிடுச்சு பாப்பா பிறந்து. எனக்கு வந்து சும்மாவே பேக் பெயின் லெக் பெயின்லாம் இருக்குது. ஆனால் எப்போ சிவியர் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு டேப்லெட் நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது வந்து ஞாபகம் வரும். அதனால் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டெய்லி பாப்பாவுக்கு கரெக்டான டைமில் மெடிசன் கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்குது. நமக்கு நம்மளோட டேப்லெட் சாப்பிடணுன்றது வந்து மறந்துடுது. என்ன பண்ணுறது? ஸோ அப்படியே என்னோடய பம்பிங் செஷனும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த பம்பிங் செஷனோட எவ்வளோ எம்எல் நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ml வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ரெகுலராக நம்ம பம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண டே 1 அப்போ பார்த்திங்கன்னா, அதாவது இப்போது ரீசெண்டாக லிட்ரலி வந்துட்டு 2-3 சொட்டு தான் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம 30 ml கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு செம ஹாப்பி. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மில்கை வந்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டேன். இமை வந்துட்டு அப்போ தான் ஏஞ்சிருந்தா, மொழி வந்துட்டு நல்லா தூங்கியிருந்தாளா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 9:30 இருக்கும். அது வரைக்கும் நல்லா வச்சு செஞ்சாங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. ஸோ வீடியோ என்னால் அப்போ எடுக்க முடியல. அவங்க கொஞ்சம் செட்டிலான டைம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த பூண்டு பால் வந்து இப்போ ரெகுலராக எடுத்துக்கிறேன் நைட் டைமில். அது வந்துட்டு ஸ்டவ்வில் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் சைட் பை சைடு மார்னிங் எந்திச்சு இந்த ட்ரிங்க் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து இந்த சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் அப்புறம் ஓமம், இது 4த்தையும் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருவேன் ஓவர் நைட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிருவேன். ஸோ இது வந்து மில்க் சப்ளைக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து குடிச்சிட்ருக்கேன். அண்ட் அப்படியே என்னோடய டேப்லெட் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் மறக்காமல். புதுசாக வாங்கியிருக்கோம்ல, ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த குஷியில் வந்துட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். கால்சியம், மல்டிவிட்டமின் அண்ட் என்னோடய லாக்டேஷன் சப்ளிமெண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக போட்டாச்சு. அண்ட் என்னோடய கிச்சனோட நிலமை வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 1 மாதம் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்துட்டு அரைகுறையாக தான் இந்த வீடை செட்டப் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்துட்டு இந்த கிச்சன் வந்து மோசம். இந்த மைலோ வந்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க மைலோ எடுத்துக்க சொல்லி. என்னோட லாஸ்ட் ஷார்ட் வீடியோவில் அது வந்து நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். மார்னிங் டைம்ஸில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த பூண்டு வந்து எடுத்து உரிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டே பூண்டு பால் போடுறதுக்கு வந்துட்டு நமக்கு பூண்டு தேவைப்படும் இல்லையா. நம்ம வந்து அந்த டைம் உட்காந்து உரிச்சோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி கொஞ்சம் நேரம் வந்துட்டு செட்டில் ஆகிருக்காங்களே, நம்ம இந்த வேலையை பார்த்துடலாம் நெக்ஸ்ட் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 11:40. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு 10 o'clock போல் வந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் டின்னர்லாம் கூட முடிச்சிட்டோம். என்னால் வீடியோ ஏன் எடுக்க முடியல இதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 பேரும் வந்துட்டு அவங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ளே எங்களை ஒரு பாடுபடுத்தி எடுத்துருவாங்க நைட் டைமில். உசுறு போய் உசுறு வரும் எங்களுக்கு. என் ஹஸ்பண்ட் தான் 2 பேரையும் வந்துட்டு ஒழுங்காக தூங்க வச்சுட்டு கொண்டு வருவாங்க பெட்டுக்கு. ஸோ அதான் அந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வருஷம், கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வருஷம். அதோட முடியுது. நாளைக்கு இந்த டேக் இருக்குல்ல, டிராயிங் புக்கு, இது நீ பிரிச்சிருக்கு. உனக்கு டைம் வந்து நான் பிரிச்சிட்டேன்னா போதுமா? போதுமா? இப்போ இல்லை, நாள்லேருந்து. நான் ஒரு காரணமாக தான் அதை வாங்கியிருக்கேன். என்ன வாங்கினேன்? நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன். பாப்பாவோட கையில் வந்துட்டு பெயிண்ட் வச்சு அதில் அழகாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறாங்களா, அப்புறம் அதில் ட்ராயிங் போடுறாங்களா, அது மாதிரி நான் பாப்பா கையில் இப்போ புள்ள இப்போ பெயிண்டில் கையை வச்சு அது வந்து இப்படி பண்ணுற வரைக்கும் கம்முன்னு இருக்கும்ல. தூங்கும்போது பண்ணேன். ஏற்கனவே உன் பொண்ணு இப்படி இருந்து பார்த்தீங்களா கைஸ், குழந்தைய போயிட்டு நக்கல் அடிக்கிறா. குழந்தைய நக்கல் அடிக்கல, குழந்தை பார்த்தா தெரியும் அது என்ன பண்ணுதுன்னு. சரி சரி, பை, குட் நைட் சொல்லு. பாரு, நைட் எதுன்னு தெரியாம போயினுக்குறாங்க. விட்டுரு, பை, குட் நைட் சொல்லு. அதனால போய் தூங்க. உங்களுக்கு தான் குட் நைட். இதெல்லாம் தான் டியூட்டி ஆரம்பம். இந்த பூண்டு பால் என்ன தான் பாவம் பண்ணிச்சோ தெரில. அதை வந்துட்டு 9:30 வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம்ல. ஆனால் வந்துட்டு நான் குடிச்சது பார்த்திங்கன்னா 12 o'clock போல் தான். பம்ப் பண்ணிகிட்டே இதையும் வந்து குடிச்சிட்டேன். அவ்வளோதான். நான் வந்துட்டு வீடியோ இங்கேயே வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நைட் டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எங்களுக்கு. அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.